Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழகத்தில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து வருவது அச்சுறுத்தலாக உருவெடுத்து வரும் நிலையில் மழைநீரை சேமித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த இன்ஃபில்ட்ரேஷன் கேலரி என்ற ஜெர்மன் தொழில்நுட்பம் ஒரு தீர்வாக பார்க்கப்படுகிறது. கோவையில் இதன் பயன்பாடு குறித்து விரிவான தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் பிரவீன். ஜெர்மன் தொழில்நுட்பமான இன்ஃபில்ட்ரேஷன் கேலரி இது எப்படி ஏற்படுத்தப்படுகிறது அப்படின்னா 9 அடி ஆழத்திற்கு குழி தோண்டி அதுல 6 அடி உயரத்துக்கு ஈகோ பிளாஸ்டிக்கை பொருத்திடுவாங்க. அதுக்கு கீழே புல்தரைகள் அமைச்சு அதன் பிறகு கீழே நேரடியா அந்த நிலத்தடி நீர்மட்டத்துக்கு போறதுக்கான செட்டப்புகள் அமைக்கப்பட்டிருக்கும். நாம இப்ப காட்சிகள்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இதுதான் ஈகோ பிளாஸ்டிக்ல செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த முதல்ல 6 அடி உயரத்திற்கான அந்த செட்டப். நேரடியா இதுல நீர் போகும்போது மழை நீர் போகும்போது அது பல்வேறு விதமான அந்த மரக்குச்சிகள் தூசுகள் அதுல போக அடிச்சுட்டு வர கழிவு எல்லாமே வரும். அதை அத்தனையும் ஃபில்டர் பண்ணி நேரடியா உள்ள நிலத்தடி நீருக்கு போகும்போது அது சுத்தமான மழை நீராகவே போறதுக்கு உண்டான ஒரு செட்டப்பா தான் இதை பயன்படுத்தி இருக்காங்க. நாம இருக்கக்கூடிய இந்த ரேஸ்கோர்ஸ் மாதிரி சாலையில மொத்தம் 25 இடங்கள்ல இந்த மாதிரி சின்ன சின்ன கேலரிகள் முதல்ல அமைச்சிருக்காங்க. அதாவது 2000 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட 25 கேலரிகள் ஒரு பக்கமும் அமைச்சிருக்காங்க. அதாவது ஆட்சியர் வீடு இருக்கக்கூடிய அந்த பங்களால இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்று வட்டார பகுதிகளில் இந்த இன்ஃபில்ட்ரேஷன் கேலரிக்கான செட்டப்புகள் 2000 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட சின்ன சின்ன கேலரிகள் அமைச்சிருக்காங்க. அதை தாண்டி மாஸ்டர் செட்டப்பா ஒரு இடத்துல 1 லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட பெரிய கேலரி ஒன்று அமைச்சிருக்காங்க. அதாவது சின்ன மழையா இருக்கும்போது இது பெரிய அளவுல இந்த சின்ன சின்ன 2000 லிட்டர் கெப்பாசிட்டியில இருக்கக்கூடிய கேலரிகள்ல போய் சேர்ந்துரும். அதே பெருமழை பெய்து வெள்ளம் போன்ற விஷயங்கள் ஏற்படும் போது இந்த பகுதிகளில் எந்த ஒரு மழைநீர் சூழ்ந்த ஒரு பிரச்சனைகள் ஏற்படாம இருக்கும் வகையில இந்த சேனல்கள் வழியாகவே அந்த 2000 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட கேலரிகள் சொன்னோம் இல்லையா, அதுவே ஒரு வழித்தடமா மாறி நேரடியா அந்த 1 லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய மாஸ்டர் கேலரிக்கு போற மாதிரியும் இந்த செட்டப்பை ஏற்படுத்தி இருந்தாங்க. 2023 வருஷமே கொண்டு வந்த இந்த செட்டப் மூலமா சமீப காலங்களில் வந்த பெருமழையின் போதும் கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி சாலையில ரேஸ்கோர்ஸ் பகுதியில பெரிய அளவுல எந்த இடத்துலயும் மழைநீர் தேங்காத எவிடென்ட்களா நம்மளாலையும் பார்க்க முடிஞ்சது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் பிரவீன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.